இப்போ நீங்க பங்கு சந்தைக்குள்ள வர்றீங்கன்னா பொதுவா என்ன நினைப்பீங்க? கம்மியான விலையிலே கிடைக்கிற அந்த வேல்யூ ஸ்டாக்ஸ தேடி போவோம், ரைட்? ஆனா இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஆமா, அந்த லாஜிக் இங்க முழுசா மாறிடுது. எக்ஸாக்ட்லி. HDFC இல்ல SBI பங்குகளோட ஒப்பிடும்போது ICICI வங்கியோட பங்கு எப்போதுமே ஒரு பெரிய பிரீமியத்துல தான் வர்த்தகமாகுது. இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நிறைய ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஐசிஐசிஐ வங்கியோட அந்த பிசினஸ் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஏன்னா வேல்யூவேஷன் பத்தி பேசும்போது நிறைய பேரு பேங்க் நிஃப்டில இருக்கிற மத்த பேங்குகளோட பிரைஸ் டு புக் ரேஷியோவை பார்த்துட்டு ICICI ரொம்ப ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். கரெக்ட். ஆனா அந்த பிரீமியம்க்கு பின்னாடி அவங்க கடந்த பல வருஷமா கட்டமைச்சு வச்சிருக்கிற அசெட் குவாலிட்டி, அப்புறம் அவங்களோட லாபத்திறன் ரெண்டையும் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கண்டிப்பா. பொதுவா ஒரு பேங்கோட உயிர்நாடியே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது NIM தானே உங்களுக்கு தெரியும். ஒரு கடைக்காரர் எப்படி கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறாரோ அதே மாதிரி தான் பேங்க்கும். கம்மி வட்டிக்கு டெபாசிட் வாங்கி அதிக வட்டிக்கு லோன் கொடுப்பாங்க. ஆமா, அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தான் அந்த NIM. ரைட். ஆனா இங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டார்லயும் ரிசர்வ் பேங்க் வட்டி விதிகள்ல மாத்தும்போது மத்த பேங்குகளோட NIM குறையுது. ஆனா ICICI மட்டும் எப்படி அது இவ்வளவு ஸ்டெடியான லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க? அதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி, அதாவது ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் அவங்களோட ஹிஸ்டரிய பார்க்கணும். ஓ, அந்த பழைய வாராக்கடன் பிரச்சனை இருந்த காலத்துக்கா? எக்ஸாக்ட்லி. ஒரு காலத்துல ICICI வங்கியில கார்ப்பரேட் லோன்ஸ் மூலமா வந்த வாராக்கடன்கள், அதாவது NPAs ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுத்து பயங்கரமா அடி வாங்குனாங்க. ஆமா, எனக்கு அந்த டைம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த வீழ்ச்சியில இருந்து வெளியே வர அவங்க எடுத்த மிக முக்கியமான முடிவு தான் ரீட்டைல் லோன்ஸ் மேல அதிக கவனம் செலுத்தினது. அது மட்டும் இல்லாம அந்த கேசா பேஸ ஸ்ட்ராங் ஆக்குனது கரெக்டா? சூப்பர், அதேதான். கரண்ட் அக்கவுண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட், அதாவது காசா பேஸ அசுரத்தனமா ஸ்ட்ராங் ஆக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், காசா ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு நிமிஷம். அப்போ RBI ரெப்போ ரேட்டை மாத்தும்போது ICICIக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லைன்னு சொல்றீங்களா? வட்டி விகிதம் ஏறினா எல்லா பேங்குக்கும் தானே செலவு அதிகமாகும். பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா மத்த பேங்குகளை விட இவங்க கிட்ட இருக்கிற அந்த குஷ்னிங் எஃபெக்ட் அதிகம். இத நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா பாப்போம். சொல்லுங்க. இவங்களோட லோன் புக்ல நிறைய ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட்ல வட்டி விகிதம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்திருக்கிற கடனுக்கான வட்டியும் ஏறிடும். ஓஹோ, அப்போ பேங்குக்கு வருமானம் உடனடியா கூடிடும். ஆமா. ஆனா அதே சமயம் அவங்களோட டெபாசிட் சைடுல நிறைய காசா இருக்கறனால அவங்க மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய வட்டி அந்த அளவுக்கு வேகமா ஏறாது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் வட்டி எப்பவும் ஸ்டெடியா தானே இருக்கும். ஆமா, அது 3 அல்லது 4% தானே இருக்கும். கரெக்ட். இந்த ஒரு கேப் தான் அவங்களோட மார்ஜினை இரும்பு மாதிரி பாதுகாக்குது. கட்டணங்கள், அப்புறம் ட்ரெஷரி வருமானம், இதெல்லாம் கூட லாபத்தை நிலையா வைக்க உதவுது. லாஜிக் நல்லா புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ரீசன்ட் டேட்டாலாம் பாத்தீங்கன்னா ICICI வங்கியோட கடன்கள், அதாவது அந்த கிரெடிட் growth அவங்களோட டெபாசிட்டை விட ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வருது. உண்மைதான். இதை ஏன் நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்கணும்? லோன் அதிகமா கொடுக்கறாங்கன்னா அது பேங்க்குக்கு லாபம் தானே. சந்தையில லோனுக்கு டிமாண்ட் இருக்கு, இவங்க வட்டிக்கு கொடுக்கறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ரைட். பார்க்கிறதுக்கு அப்படிதான் தோணும். அப்புறம் ஏன் டெபாசிட் வளரலன்னு நாம கவலைப்படணும்? பேங்க் அதோட வேலையை ரொம்ப அக்ரெசிவா சரியா செய்துன்னு அர்த்தம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். லோன் கொடுக்கறது லாபம்தான். ஆனா ஒரு பேங்க் கொடுக்கற லோன் பணம் எங்க இருந்து வருது? அது நீங்களும் நானும் போடுற டெபாசிட்ல இருந்து தான் வரணும். ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல பேங்க் தங்கிட்டு இருக்கிற டெபாசிட்ல எல்லாம் லோனா கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதான் நம்ம ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ்ல கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அதாவது CD ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோ ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா பேங்க் புதுசா லோன் கொடுக்கணும்னா கையில பணம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அப்போ வெளியில போய் மார்க்கெட்ல அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது மொத்த நிதி ஆதார செலவும் எகிரிடும். அப்படி அதிக வட்டி கொடுத்து வெளியிருந்து பணத்தை திருட்டுனா அது அவங்களோட லாப வரம்ப நாம இவ்வளவு நேரம் பேசின அந்த NIM-ஐயே அரிச்சிட ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது கரெக்டா? 100% கரெக்ட்.
இப்போ ஒட்டுமொத்த இந்திய பேங்கிங் சிஸ்டம்லயே இந்த டெபாசிட் வார் ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்னு பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பேங்க் எஃப்டி பக்கம் வர்றதே குறைஞ்சிடுச்சு. அதனால மத்த பெரிய பேங்க்குகளுமே டெபாசிட்டுகளை பிடிக்க எஃப்டி ரேட்ஸ் அதிகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசிஐசிஐக்கும் இதே பிரஷர் இருக்கு. அவங்க போதுமான டெபாசிட் வளர்க்கலன்னா ஒன்னு அவங்க லோன் குடுக்கற வேகத்தை குறைக்கணும், இல்லனா அதிக வட்டி கொடுத்து டெபாசிட் வாங்கணும். ரெண்டுமே மார்ஜின் அடி வாங்குற விஷயம்தான். கரெக்ட். இதனாலதான் இரு பக்கமும் சமமா வளர்றது தான் ஒரு பேங்க்குக்கு ஆரோக்கியம்னு சொல்றோம். வெறும் கடன்களை அதிகரிப்பது வங்கியின் வெற்றி அல்ல. லாப வரம்பை பாதுகாத்துக் கொண்டே கடன்களை அதிகரிப்பதே ஒரு வங்கியின் உண்மையான பலம். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இந்த மார்ஜின் பிரஷர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இபிஎஸ், அதாவது ஒரு பங்குக்கான வருவாய் வளர்ச்சியை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான பேங்க், அதனால இதோட ஷேர் பிரைஸ் சீக்கிரமா டபுள் ஆயிடும் நம்புறாங்க. அதாவது ஒரு பெரிய மல்டி பேக்கர் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா டேட்டா என்ன சொல்லுது? இதோட ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி என்னன்னா, ஐசிஐசிஐ மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் கேப் பேங்க் கிட்ட இருந்து ஓவர் நைட்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது லாஜிக் கிடையாது. இது ராக்கெட் மாதிரி நேரா மேல போற ஸ்டாக் இல்ல. ஓஹோ. ஆனா இங்கதான் இதோட உண்மையான பவரே இருக்கு. இது ஒரு ஸ்டெடியான காம்பவுண்டிங் மெஷின். அதாவது ஒவ்வொரு காலாண்டுலயும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ப்ரொவிஷன்ஸ், அதாவது வாராக்கடனுக்காக லாபத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற பணத்தை ரொம்ப கம்மியா வச்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களோட அண்டர் ரைட்டிங் குவாலிட்டி, அதாவது யாருக்கு கடன் கொடுக்கணும்னு அனலைஸ் பண்ற விதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தொடர்ந்து போற வண்டி கிடையாது. இது ஒரு ரொம்ப பவரான ஷாக் அப்சார்பர் இருக்கிற வண்டி மாதிரி. வாவ், சூப்பரான உதாரணம். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வட்டி விகிதம் ஏறுது, இறங்குது, பணவீக்கம் அதிகமாகுது, குளோபல் மார்க்கெட்ல பிரச்சனை வருதுன்னு எவ்வளோ பெரிய மேடு பள்ளங்கள் வந்தாலும் உள்ள உட்கார்ந்திருக்கிற முதலீட்டாளருக்கு அந்த அதிர்ச்சி பெருசா தெரியாது. ஆமா, அந்த ஷாக் அப்சார்பர் வேலை தான் இவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராங்கான காசாபேஸ். அந்த ஷாக் அப்சார்பர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் மார்க்கெட் ஐசிஐசிஐக்கு இவ்ளோ பெரிய பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குது. இதனால தான் இதோட வேல்யூவேஷனை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்கறாங்க, எஸ்பிஐ ரொம்ப கம்மியான பிஇ ரேஷியோல கிடைக்குது, இல்ல ஹெச்டிஎஃப்சி இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதால கம்மியான வேல்யூவேஷன்ல கிடைக்குது. ஆமா, இதெல்லாம் தான் வழக்கமான கேள்விகள். அப்புறம் ஏன் ஐசிஐசிஐக்கு இவ்ளோ விலை கொடுத்து வாங்கணும்னு கேக்குறாங்க. இந்த மிட் டு ஹை டீன்ஸ் பிஇ மல்டிபிள்ஸ் இவங்களுக்கு நிஜமாவே நியாயம் தானா? கண்டிப்பா நியாயம்தான். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நம்ம எப்பவுமே விலைய பார்க்கறத விட குவாலிட்டிய பார்க்கணும். ஒரு பிசினஸ் தொடர்ந்து 15 முதல் 18% வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுக்குதுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அதிக பிரைஸ் டு புக் மல்டிபிள் கொடுக்கும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட மர்ஜர் அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படும் போது ஐசிஐசிஐ அதோட எக்ஸிகியூஷன்ல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எந்த இடத்துலயும் சறுக்கல. அந்த நம்பகத்தன்மைக்கு தான் மார்க்கெட் பிரீமியம் கொடுக்குது போல. ஆமா, சீப்பான விலையில ஒரு பேங்க் கிடைக்குதுன்னா அதோட அசெட் குவாலிட்டில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் செக்டர்ல சீப்பா கிடைக்கிறது எப்பவுமே பெரிய ஆபத்து தான். அதனால தான் இது ஒரு டீப் வேல்யூ ஸ்டாக்னு சொல்ல மாட்டாங்க, குவாலிட்டி காம்பவுண்டர்னு சொல்றாங்க. அது 100க்கு 100 உண்மை. ஆனா எனக்கு இங்க இன்னொரு கேள்வி வருது. இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இவங்க முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறாங்களான்னு பார்த்தா அதுவும் பெருசா இல்லையே. டிவிடெண்ட் ஈல்டு கம்மி தான். ஆமா, ரொம்ப கம்மி. இது டிவிடெண்ட் எதிர்பார்த்து வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு குறையா தெரியலாம்ல. இவ்ளோ லாபம் சம்பாதிச்சோம், ஏன் அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கறாங்க? அது வெளியில இருந்து பார்க்கும்போது குறை மாதிரி தெரியலாம். ஆனா பிசினஸ் லாஜிக் படி பார்த்தா அதுதான் மிகச் சிறந்த ஸ்ட்ராட்டஜி. எப்படி சொல்றீங்க? ஒரு பேங்க் தன்னோட லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டா பிரிச்சு கொடுத்துட்டா அவங்களோட நெட்வொர்த் அதிகமா வளராது. ஐசிஐசி என்ன பண்றாங்கன்னா அந்த லாபத்தை திரும்பவும் அவங்க பிசினஸ்லயே ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ஓ, ஏன்னா உங்களுக்கு இந்தியால கடன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். அந்த பணத்தை உள்ளேயே போட்டு பிசினஸ பெருசாக்கும் போது அவங்களோட புக் வேல்யூ வேகமா வளருது. அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் லாங் டேர்ம்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதனால தான் ஷேர் பிரைஸ் ஏறுது. ஓகே, லாபத்தை திரும்ப பிசினஸ்ல போடுறதால ஷேர் பிரைஸ் வேல்யூ வளருது, அது மூலமா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம் வருது. லாஜிக் கிளியரா இருக்கு. சரி, இப்போ டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த ஷேர் அதோட உச்சபட்ச விலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஆல் டைம் ஹைல இருந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மார்க்கெட் இந்த பிரீமியத்தை இப்போ கொஞ்சம் சந்தேகப்படுதா? இது ஒரு வீக்னஸா? கிடையாது, இது ஒரு ஆரோக்கியமான சைன். எந்த ஒரு ஸ்டாக்கும் எவ்ளோ பெரிய குவாலிட்டி ஸ்டாக்கா இருந்தாலும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்க முடியாது. ஆமா, அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல.
உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்ப நடக்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். மார்க்கெட்ல பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த சப்போர்ட் லெவல்ஸ்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த விலையில பேங்கோட அடிப்படை ஸ்ட்ராங்கா இருக்கறதால இன்னும் ஹோல்ட் பண்ண இல்ல வாங்க தயாரா இருக்காங்கங்கறத காட்டுது. ரைட். இப்போ நாம பிசினஸ் நல்லா இருக்கு, ஷாக் அப்சார்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு, வேல்யூவேஷன் லாஜிக் என்னன்னு எல்லாம் பேசிட்டோம். ஆனா பேங்கிங் துறைங்கிறதே ஒரு கண்ணாடி மாதிரி. எக்கானமில சின்னதா கல்லு பட்டாலும் முதல்ல உடையிறது பேங்க்ஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த வகையில ஐசிஐசிஐக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ரிஸ்க் இல்ல வருங்காலத்துல வரக்கூடிய தடைகள்னா எதை சொல்வீங்க? வண்டி நல்ல வண்டி தான், ஆனா பாதையில எங்கெல்லாம் குழி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இவ்ளோ பெரிய பேங்கா இருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல்லாம் இல்ல. முக்கியமா 3 ரிஸ்க் இருக்கு. முதல் விஷயம், நாம ஏற்கனவே பேசின அந்த டெபாசிட் வளர்ச்சி. ஒருவேளை சிஸ்டம்ல டெபாசிட் growth இன்னும் ரொம்ப மந்தமானா, ஐசிஐசிஐயும் கட்டாயமா அதிக வட்டி கொடுத்து தான் டெபாசிட் வாங்கணும். ஆமா, அப்போ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சுருங்கும். இது முதல் ரிஸ்க். இரண்டாவது மேக்ரோ எக்கனாமிக் ரிஸ்க். அதாவது ஆர்பிஐ திடீர்னு பணப்புழக்கத்தை குறைச்சாங்களோ இல்ல இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகி வட்டி விகிதங்களை இன்னும் ஏத்துனாங்களோ அது ஒட்டுமொத்த கடன் வளர்ச்சியும் பாதிக்கும். மக்கள் கடன் வாங்குறத குறைச்சிருவாங்க. கரெக்ட். அப்ப 3வது ரிஸ்க் என்ன? திரும்பவும் வாராக்கடன் பிரச்சனையா? ஆமா, ஆனா இது பழைய கார்ப்பரேட் வாராக்கடன் மாதிரி இல்ல. இப்போதைக்கு அவங்களோட அசெட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பேங்கிங்ல எப்போ எங்க இருந்து புதுசா ஒரு வாராக்கடன் வரும்னு கணிக்கவே முடியாது. குறிப்பா இப்ப மார்க்கெட்ல அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ் அதிகமாயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன் மாதிரியான விஷயங்கள்ல ஆர்பிஐ ரீசெண்டா ரொம்ப கெடுபிடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க ரிஸ்க் அதிகமாயிட்டு வருது. இதுல ஏதாச்சும் டிஃபால்ட் அதிகமானா அதுக்காக பேங்க் தன்னோட லாபத்துல இருந்து அதிக பணத்தை ப்ரொவிஷன்ஸா ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்படி செஞ்சா அது நேரடியா அவங்களோட இபிஎஸ் ரொம்ப மோசமா அடிக்கும். ஆங்க, லாபம் குறைஞ்சிடும். புரியுது. அதாவது பிசினஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எக்கனாமிக் சைக்கிள் மாறுச்சுன்னா அதோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை சமாளிக்கிற குஷனிங் இவங்களுக்கு இருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம அனலைஸ் பண்ண நிறைய ரிப்போர்ட்ஸ், டேட்டாவை வச்சு பார்க்கும்போது நாம ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்க்கு வருவோம். சரி, இதுல இருந்து நாம குறிப்பா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த முழு டீப் டைவோட சுருக்கம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா ஐசிஐசிஐ வங்கியோட உண்மையான பலம் அதோட விலை கிடையாது, அதோட வியாபார தரம். மார்க்கெட்ல எஸ்பிஐயோ இல்ல வேற பப்ளிக் செக்டர் பேங்க்களோ ரொம்ப சீப்பா கிடைக்கலாம். ஆனா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நிம்மதியான தூக்கம் ரொம்ப முக்கியம். நிம்மதியான தூக்கம் அருமையான வார்த்தை. ஆமா, அந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொவிஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது, காசா பேஸ மெயின்டைன் பண்றது, இதுதான் இவங்களோட ஐடென்டிட்டி. அதனால தான் இந்த பிரீமியம் வேல்யூவேஷன் முழுமையா ஜஸ்டிஃபைட் ஆகுது. மலிவா கிடைக்குதுன்னு குவாலிட்டி இல்லாத பிசினஸ்ல பணத்தை போடுறதை விட நல்ல குவாலிட்டியான பிசினஸ்க்கு கொஞ்சம் அதிக விலை கொடுக்கறது எப்பவுமே லாங் டேர்ம்ல சேஃப். கரெக்ட். மார்க்கெட் எப்பவுமே குவாலிட்டிக்கே அதோட மரியாதையை விலையா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் இங்கே நடக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. குவாலிட்டிக்கு எப்பவுமே ஒரு பிரீமியம் இருக்கத்தான் செய்யும். சரி, இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய சவாலான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேசின மாதிரி ஐசிஐசிஐ மாதிரியான பேங்க்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னலான கட்டமைப்பால, ரிஸ்க் மேனேஜ்மெண்டால இவ்ளோ பெரிய பிரீமியம் வேல்யூவேஷனை என்ஜாய் பண்றாங்க. அது நியாயமும் கூட. ஆனா நாளைக்கு ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் உலகத்திலையும் ஒரு மாபெரும் டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன் வருதுன்னு வைப்போம். ஓ, இன்ட்ரெஸ்டிங். உதாரணத்துக்கு பிளாக் செயின் மூலமாவோ இல்ல ஏஐ ட்ரிவன் ஃபின்டெக் கம்பெனிகளும் இந்த டெபாசிட் மற்றும் லோன் பேங்கிங் சிஸ்டமே தலைகீழா மாத்தினா என்ன ஆகும்? இல்ல யாருமே கணிக்க முடியாத ஒரு பெரிய குளோபல் பணப்புழக்க நெருக்கடி வந்தா நிலைமை ரொம்ப மோசமாகலாம். ஆமா, இந்த மாதிரி சமயத்துல ஐசிஐசிஐக்கு நாம கொடுத்திருக்கிற இந்த பிரீமியம் மதிப்பு அப்படிங்கிறதே அந்த பேங்க்குக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சுமையா மாறிடாதா? எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்போது சின்ன சறுக்கள் வந்தாலும் மார்க்கெட் கடுமையா தண்டிக்குமே. அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஒரு பேங்கோட குவாலிட்டி, அதோட அதிகப்படியான விலையை எந்த எல்லை வரைக்கும் காப்பாத்தும்? ஒருவேளை டெக்னாலஜி இந்த வேல்யூவேஷனை முழுசா உடைச்செறியுமா? இதை பத்தி நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். அடுத்த ஆழமான பகுப்பாய்வுல நம்ம சந்திப்போம்.